கோவிலின் அறங்காவலர் மற்றும் ஆலய நிர்வாக குழுக்களுக்கும் இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் நடுவரின் பட்டிமன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவான சிரம் தாழ்ந்த இனிய மாலை வணக்கம் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லட்சத் குண்டலம் கோகலே விராஜமனம் யசோதாபியோலுகலாத்தவமானம் பராமரிஷமத்யந்த தோத்ருத்ய கோப்யா நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தா स्वामिन्निधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात देशतारिणे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय எல்லாம் வல்ல இறைவன் படைத்தல் பிரம்மன் காத்தல் விஷ்ணு மற்றும் அழிக்கும் கடவுளாகிய சிவபெருமான் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பிற்குள் நுழைகிறேன். நடுவர் அவர்களே எனக்கு தாங்கள் கொடுத்துள்ள தலைப்பு இறை பக்தி யோகமா யோகமே என்று அழுத்தமாக சொல்வதற்காகத்தான் நான் வந்துள்ளேன். வாங்க பாத்துக்கலாம் சொன்னதிலே தெரியுது பேசுங்க. சொன்னது எதுக்காகனா எதிரணியினர் யோகம் அதாவது யாகம் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி அவங்களால இந்த கலியுகத்துல யாகம் பண்ண முடியுதுன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது யுகங்களை 4 வகையா சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திய யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம் அண்டு கலியுகம். இப்ப நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எந்த யுகம்னா கலியுகம். இந்த கலியுகத்துல உண்மையா சொல்லணும்னா சாக போது இருந்தாலும் வேகறதுக்கு போது இல்லைன்னு சொல்ற மாதிரி போதே இல்லை, நேரமே இல்லை, காலமே இல்லை. அவங்க கோவில் குளத்துக்கு போறதுக்கே துளி கூட நேரம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நாம சங்கீர்த்தனம், அதாவது ஹரே கிருஷ்ணா ஓம் நமச்சிவாயா அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும், பகவான் நம்ம பக்கத்துல வந்து நினைப்பாரு. எப்படி ராமலிங்க அதாவது குமரகுருபரருக்கு அவரோட கால்கள்ல அடிபட்ட போது வேலும் மயிலும் துணை வந்து அந்த காலில் ஏற்பட்ட அந்த பிராக்சரை சரி பண்ணதை நம்ம சரித்திரம் சொல்லுது. உண்மையான நிகழ்வு. இன்னமும் நம்ம சென்னையில அந்த மருத்துவமனையில அதற்கான சான்றுகள் அனைத்தும் உள்ளன. இதை நம்ம பார்க்குற நம்மளுக்கு எப்படி சார் யாகம்னு சொன்னா ஒத்துக்க முடியும்? யாகம்னா இவங்க சொல்ற மாதிரி அக்னியில அனைத்தையும் நம்ம போடணும். போடுறதுக்கு நம்மளிடத்துல துட்டு வேணும் சார் முதல்ல. ஆனா இப்ப என்னன்னா மக்கள் எல்லாருமே பகவானை வணங்குறதுக்கு நல்ல வழி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மகா சிவராத்திரியோட ஒரு சில நல்ல தகவல்களை நான் நடுவர் ஐயா கிட்ட பதிவு செய்ய விரும்புறேன். எதுக்காகனா எங்க அணிக்கு நான் வந்து மார்க் சேர்க்கணும், அதான் முக்கியம். 100% சார் மார்க் போடணும்ல, அதுக்காக மகா சிவராத்திரியோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா மனிதர்கள் நம்ம எல்லாரும் அறியாமை இருள் நீக்கி, அந்த அறியாமை இருள் எங்க இருக்குன்னா நம்ம அகத்துல இருக்கும். புறத்துல இருக்கிற இருள் இல்ல நடுவரையா, புறத்துல இருக்கிற இருள் இல்ல அகத்துல இருக்கக்கூடிய இருளை நீக்குவதற்காக இந்த சிவராத்திரி அன்று நாம் பூஜை புனஸ்காரத்தை விட நம்மளுடைய நாம சங்கீர்த்தனத்தை 108 1008 என்று உச்சரித்தாலே போதும். நம்மளுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் அந்த சிவபெருமான் அள்ளி வழங்குகிறார். இதற்கு உதாரணமாக நம் 12 திருமுறைகள், அந்த 12 திருமுறைகளை படைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல மிக முக்கிய 4 நாயன்மார்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மற்றும் திருஞான சம்பந்தர். இதுல பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே மாணிக்க வாசகர் வந்து நள்ளிரவுல தூங்கிட்டு இருப்பாரு. அங்க ஒரு வயதான முதியவர் வந்து நள்ளிரவுல கோவில தூங்கிட்டு இருக்கிறவர் எழுப்பி மணிவாசகா எழுந்திருப்பாரு. யாரு நீங்க யாருன்னு கேட்பாரு. அப்போ
யாருன்னு கேட்கும்போது நான் தான் தில்லைவாழ் அந்தணன் அம்பலத்தாடுவான், அதாவது சிதம்பரத்தில் இன்றும் நடனமாடிக் கொண்டிருக்கும் நடராஜ பெருமாள். அவரை தான் அவர் சொல்றாரு. ஓ, மணிவாசகருக்கு உடனே தோன்றியது, எதற்காக நீங்கள் என்னை காண வந்தீர்கள் என்று. அதாவது பகவத்கீதையை பொறுத்தவரை மனிதர்கள் எழுத பகவான் சொல்லுவார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மணிவாசகர் திருவாசகத்தை சொல்ல 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 நம்ம நடராஜ பெருமாள் எழுதினதா சரித்திரம் சொல்லுது, ஆன்மீகம் சொல்லுது. நடுவர் அவர்களே, அந்த மணிவாசகத்துக்கு யாகம் எதுவுமே தெரியாது, யோகம் மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்கு. நல்லா குறிச்சுக்கோங்க. இதுலயே நீங்க 50 மார்க் எனக்கு போட்டுருணும், ஓகேவா? 50 மார்க் போட்டுருங்க. ஆமா, நடுவருக்கே நான் மார்க் போட சொல்லி கொடுக்குறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணப்ப நாயனார் எங்கேயோ இருந்த காட்டில் உள்ள வேடுவன், பக்த கோடி பெருமக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேடுவன் அவன் வேட்டையாடி உணவை அவன் சாப்பிடக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் தான் ஆனவன். அந்த வேட்டைக்காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு போய் அந்த லிங்கத்தையும் சிவனையும் வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவர் எதிரணியினர் சொல்வது போல ஒரு யாகமும் அவருக்கு தெரியாது. யாகம்னா என்னன்னே தெரியாது. இன்னும் சொன்னாக்கா என்ன செஞ்சா தெரியுமா? அந்த வேடுவன் தன்னால் முடிந்த உணவு, அதாவது அசைவம். இன்றும் கலியுகம் வந்தால் கூட நம்ம மனிதர்கள் பயப்படுறோம். அசைவத்தை பெருமாளுக்கும் சிவனுக்கும் அம்சம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். ஆனால் அந்த கண்ணப்ப நாயனர் என்ன செய்தார் தெரியுமா? தான் வேட்டையாடி வந்த அந்த மாமிசத்தை நமச்சிவாய சிவபெருமானுக்கு அம்சம் செஞ்சு தினமும் பூஜை செய்யலாம். இதை பார்த்த அந்த பண்டிதர் அப்படியே அழுதுறாரு. கோவிலே வந்து உட்காந்துட்டு அழுத பண்டிதரை பார்த்து, ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு அருமையான பக்தன் கிடைச்சிருக்கான். நல்லா நினைச்சு பாருங்க பக்த கோடி பெருமக்களே. இன்னைக்கு